ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல வந்து சர்ச்சைக்கு பேர் போனதுன்னா 2 பேர் தான். ஒண்ணு டிடிஎஃப் வாசன், இன்னொன்னு இர்ஃபான் வியூஸ். இந்த 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் என்ன தப்பு செஞ்சாலும் மாட்டிப்பாரு. ஆனா இர்ஃபான் வியூ என்னதான் தப்பு செஞ்சாலும் அவர் மாட்டிக்கவே மாட்டாரு. அவர் வேலைய அவர் தான் உண்டு, வேலை உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க என்னதான் பொளந்து கட்டுனாலும், அவர் மேல என்னதான் சர்ச்சை பண்ணாலும், அவர் மேல ஒரு கேஸ் கூட பாயாது. அதுதான் உண்மை. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ரம்ஜானுக்கு வந்து அவர் வந்து நெறைய ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கார்ல போனாங்க. நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவ போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. போன இடத்துல அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு இங்க சொல்லிக்கிறேன். யாரா இருந்தாலும் ஒரு உதவி பண்றாங்கன்னா, அதுக்கும் ஒரு மரியாதை வேணும். அதாவது அதுக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்றேன். ஒரு உதவி பண்றாங்கன்னா, அதுவும் வீடியோ பிடிச்சு உள்ள போடுறீங்க. அது தப்புன்னு சொல்லல. இங்க நெறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சு போட்டதும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்புன்னு சொல்லல. நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஒரு தலைவர் வந்து இப்ப ஏதோ ஒரு இதுல இருக்கிற தலைவர் வந்து, அவங்க ஒரு உதவி பண்றாங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க. இதுல வந்து வீடியோ பிடிச்சு போடுறதெல்லாம் வந்து, நான் இங்க வந்து தப்புன்னு பேச வரல. ஒரு சில தற்கூறிகள் இருக்கானுங்க. அது எப்படின்னா வந்து, நம்ம வந்து வீடியோ பிடிச்சு போட்டா தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தற்குறிகள்லாம் அலையறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வானவில் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அலையறாரு பார்த்தீங்களா? இத ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு வேற மாரி பண்ணி, அவரு ஒரு சர்ச்சையில சிக்குனாரு பார்த்தீங்களா? இந்த மாரிலாம் ஒரு சில தற்குறிகள் அலையறானுங்க. எப்படின்னா, நான் வந்து உதவி பண்றேன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வீடியோ பிடிக்கிறவங்க. இர்ஃபான் வியூவ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து உதவி பண்றது இல்ல. வீடியோக்காக கன்டென்ட்டா எடுத்ததா தான் தெரியுதே தவிர, எனக்கு வந்து இது உதவி பண்ண மாரி எனக்கு தெரியல. கேட்டீங்கன்னா, இவரு பழைய பொருளையெல்லாம் எடுத்துருவாரு. நான் வந்து இந்த ரம்ஜானுக்கு பிரியாணி குடுத்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு இங்க தூக்கிட்டுலாம் இங்க நெறைய பேர் வந்துராதீங்க. அவரும் தூக்கிட்டு வந்தாருன்னா, அவருக்கும் கேட்பேன். என்னன்னா, ஒரு உதவி பண்றீங்கன்னா, நான் சொல்ற மாரி தான். மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. கீழ இறங்கி குடுக்கலாம். இவ்வளோக்குலாம் நடந்துருச்சு காய்ஸ். ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இவரு எந்தெந்த பிரச்சனைலாம் மாட்றாரோ, அப்பல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து அவ்வளோக்குள்ள பொளக்குறீங்க. ஆனா, இவரு என்னதான் பொளந்தாலும் அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா இவருக்கு மட்டும் இவ்வளோக்குள்ள சலுகை குடுத்த மாரி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நெறைய பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? அவருக்கு வந்து வியூஸ் போறனால தானே இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. இங்க நெறைய பேர் அதானே. நீங்க வியூஸ் போறனால தானே அவங்கலாம் இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் பார்க்கறக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு தானே அவங்கலாம் இப்படிலாம் பண்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம், பேசாம அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில வீடியோஸ் பார்க்காதீங்க. அப்படிலாம் பார்க்காம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே பயம் குடுத்துரும். பயம் குடுத்தோனே என்ன பண்ணுவாங்க, அவங்களே அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து நம்ம நெறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருத்திப்பாங்க. இதுதான் வழியே தவிர, அத விட்டுட்டு இல்லப்பா நீ என்ன தப்பு செஞ்சாலும் ஓகே. நான் உன்ன பார்க்க தான் இங்க நெறைய பேர் வந்து நெகட்டிவா என்ன நடக்குதோ அத தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இது வந்து நல்லது கிடையாதுங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கும், அதாவது வந்து இப்ப இருக்கிற நம்ம நாட்டு நடப்புக்கு வந்து இது வந்து சுத்தமா செட் ஆகாம தான் போயிட்டுருக்கு. எல்லாமே நெகட்டிவா என்ன நடக்குதோ அந்த நெகட்டிவ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதிக பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன கேட்டீங்கன்னா கைஸ், இவர்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அதாவது வந்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ற ஒரு தப்பால நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண நல்லதெல்லாம் வந்து சுத்தமா மறைஞ்சிரும். அது உண்மதான். ஆனா இதெல்லாம் வந்து என்ன ரகத்துல எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. எப்படி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அப்போ வந்து இதிலேயே வந்து ஏதோ ஏற்றத்தாழ்வு உண்டாக்குன மாரியே இருக்கு. நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்கன்னா, அதுக்கு என்ன பேசாம இறங்கி, உங்க கையாலேயே குடுத்தீங்கன்னா, ஓகே கூட்டம் கூடும். இல்லன்னு சொல்லலையே. ஆனா நீங்க அப்படி பண்ணிட்டு போயிரலாமே. அதானே நல்லது. ஆனா அத விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, காருக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏதோ வேற மாரி பண்ற மாரி இருக்கு. எனக்கு இத வந்து வேற மாரி சொல்லிருவேன். ஆனா அது வேணாம். ஓகேங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர வந்து பொளக்கறத விட்டுட்டு நீங்க பேசாம என்ன பண்றீங்கன்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபாலோ பண்றத நிறுத்திட்டு, அவரு வீடியோஸ பார்க்காம விட்டீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்களே தவிர, வேற எதுவும் கிடையாது. அ அவ்வளோதான் கைஸ். என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.